அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, என்னப்பா அது. அவர் என்னுடைய நண்பர். அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அது என்ன கம்பெனி அது? இந்தியன் ஏதோ சேஃப்டி கம்பெனி, ஒரு கம்பெனி, இந்தியன் சினிமா சேஃப்டி கம்பெனின்னு ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அவர். எங்கள் படத்தில் வந்து இந்த காட்டில் ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க, அந்த க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு. அதை பற்றி சொல்கிறார் அவர். எனிவே ஒரு ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம். அண்டு அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா நார்மலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், இன்றைக்கி வந்து இந்தந்த சீன்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும், அதுக்கு இந்தந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க, இந்தந்த ப்ராப்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் டீம் எப்படி ஒர்க் பண்ணோன்னா, ஓகே இன்றைக்கி இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்கிறாரு, அப்போ இந்த சீன்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த லொக்கேஷன் நம்ம போகிறோம், அப்போ அந்த சீன்லாம் இருக்குமோ, எந்தெந்த பீரியடெல்லாம் இருக்கும். இப்போ நான் திடீர்னு போயிட்டு அதுதான் அன்றைக்கே சொன்னேனே, அந்த பீரியட் 70s வரணும் இது, அப்படின்னா ரெடியாக இருக்குது. ஓ ரெடியாக இருக்கா, ஓகே அப்போ அது 60s, அதுவும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி அவங்களே பாதி கோ கிரியேட்டர்ஸாக இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தே தெம்செல்ஸ் ஆர் டைரக்டர்ஸ். அவங்க இப்போ நம்ம கூட நம்மளை அசிஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்களே வந்து எல்லா டெசிஷன்ஸும் மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் எடுத்து தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னால் வந்து ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கவே முடியாது. ஏன்னா வந்து ஐ எம் வெரி ஸ்கேட்டர்ட். என்னோட இங்கே ஒன்று பண்ணுவேன், அங்கே ஒன்று பண்ணுவேன், அங்கே ஒன்று பண்ணுவேன், இதெல்லாம் ஒன்றா கட்டி இழுக்கிறது வந்து என்னோட டீம் தான். அவங்க தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க. எல்லாரும் சொன்னதோட எக்ஸ்டென்ஷனாக ராஜா சார் பேசுகிறத, அவங்க எல்லாம் பேசுகிறத கேட்பாங்க. நான் அவருக்கு தெரியாமல் எப்போ போனாலும் இந்த கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ராஜா சார் வந்து கீபோர்டில் அந்த ஹார்மோனியமில் உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன் நான். ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ். ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் எனக்கு. அண்டு அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இந்த சென்ஸ் பர்சனலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு, நமக்கு பிடிச்சதை சொல்கிறதுக்கு. அப்புறம் வந்து ராஜா சார்கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சாங் பண்ணுறோம், அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்குது. அப்புறமா வந்து ஆஸ் வி டேக் லாங் டைம் டு மேக் த ஃபில்ம், அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும்போது, சார் இல்லை சார் எனக்கு வேறு மாதிரி இருந்தால் நல்லா, ஓகே அதை விட்டுரு, வேறு பாட்டு பண்ணிக்கலாம். அவரோட ஒரே என்னன்னா, இந்த படம் இந்த டைரக்டர் அவங்க விஷயம் என்ன, அதுக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம். அந்த பர்சனல் லைக்கு டிஸ்லைக்கு ஐடியாலஜி டிஃப்ரென்சஸ் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது. ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ. நீ சொல்லு, நான் செய்கிறேன், ஆனால் நீ கரெக்டாக சொல்லு, வாட் யூ வாண்ட் கிளியராக சொல்லு அப்படின்னு. நமக்கு கிளாரிட்டி இருக்காது, பாபான்னு. ஆனாலும் அவர் வந்து சரி, ஹீ கிவ்ஸ் த டைம், சரி உனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், ஓகே எஸ் ஃபைன். இப்படி இந்த ஜேர்னியில் ஒரு 15-20 டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன். பல இடங்களில் சொன்னாலும் திரும்ப சொல்கிறேன், 8 நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேதுவை. இந்த செகண்ட் பார்ட்டு அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளோ நாள் ஆச்சு, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன். 257 டேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து சேது எப்படியும் ஒரு 120 டேஸாவது குறைஞ்சது நடிச்சிருப்பார். அந்த பேஷன்ஸுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், தேங்க்யூ. சூரி வந்து அதை விட அதிகமாக தான் நடிச்சிருப்பார்.
எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்து கூடவே டிராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர். அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, என்னப்பா அது. அவர் என்னுடைய நண்பர். அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அது என்ன கம்பெனி அது? இந்தியன் ஏதோ சேஃப்டி கம்பெனி, ஒரு கம்பெனி, இந்தியன் சினிமா சேஃப்டி கம்பெனின்னு ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அவர். எங்கள் படத்தில் வந்து இந்த காட்டில் ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க, அந்த க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு. அதை பற்றி சொல்கிறார் அவர். எனிவே ஒரு ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம். அண்டு அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ.